இந்த உலகத்துல நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்குமே ஏதோ ஒரு காரணம் இருக்கு. சிலர் வாழ வேண்டிய வயசுல கணவனை இழந்து தவிக்கிறாங்க. சிலர் பார்த்து பார்த்து வளர்த்த குழந்தைய இழந்து தவிக்கிறாங்க. சில குழந்தைகள் இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே அம்மாவை இழந்துருது, அப்பாவை இழந்துருது. இந்த வலியும் வேதனையும் யாருக்கு புரியும்? இந்த வேதனைக்கு என்ன காரணம்? இவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? இவங்க சொந்தங்களா இருக்கிற நாம தான் என்ன பாவம் செஞ்சோம்? எதுக்கு கடவுள் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கணும்? ஒருத்தன் ஏழையாகவும் இன்னொருத்தன் பணக்காரனாகவும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இறப்பை கண்டு நாம ஏன் பயப்படுறோம்? இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான உண்மை இருக்கு. அந்த 3 தேவ ரகசியங்களை தெரிஞ்சுக்க இந்த கதையை கேளுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பவிஸ் லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரிஸ். வாழ்க வளமுடன். அந்த ஊரில் ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கா. அவளுக்கு அப்போ தான் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த ஒரு வாரத்தில் அந்த குழந்தையோட அப்பா இறந்துடுறாரு. அந்த பெண்ணோட உயிரை எடுக்கிறதுக்காக ஒரு யமதூதுவன் வர்றாரு. வந்தவர் இந்த தாயையும் குழந்தையும் பார்த்துட்டு, ஐயோ பாவம், இந்த குழந்தைக்கு அப்பா வேற இல்லை, அம்மாவோட உயிரையும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டா இந்த குழந்தையை யார் காப்பாற்றுறதுன்னு பரிதாபப்பட்டு அந்த பெண்ணோட உயிரை எடுக்காமலேயே திரும்பி போயிடுறாரு. யமலோகத்தில் வழக்கம் போல் அன்னைக்கும் எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. யமதர்மராஜா மனுஷங்களோட உயிரை எடுக்கிற வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்துட்டு இருந்தார். அவரோட தூதுவர்கள் எல்லாம் வரிசையில் வந்து நின்று அவங்கவுங்க செஞ்ச மனுஷங்களோட உயிரெடுக்கிற வேலையை பற்றி பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த தூதுவர்களில் ஒருத்தர் மட்டும் தயங்கிக்கிட்டே யமதர்மராஜா முன்னாடி வந்து நின்னார். தூதுவனே, ஏன் தயங்கிக்கிட்டு நிற்கிற? நான் ஒப்படைச்ச வேலையை சரியாக செஞ்சிட்டியா இல்லையான்னு யமன் கேட்டார். அந்த தூதுவன் தயங்கிக்கிட்டே உண்மையை சொல்ல ஆரம்பித்தார். பிரபு, என்னை மன்னிச்சிருங்க. இன்னைக்கு உங்கள் உத்தரவை நான் மீறிட்டேன். நீங்கள் கொடுத்த வேலையை என்னால் சரியாக செய்ய முடியல. நீங்கள் உயிரை எடுத்துகிட்டு வர சொல்லி அனுப்பின பெண்ணுக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்குது. ஏற்கனவே அந்த குழந்தை அதோட அப்பாவை இழந்துருச்சு. இப்போ அதோட அம்மாவையும் இழந்துட்டா அந்த குழந்தை யாரும் இல்லாத அனாதை ஆயிடுமே. அதனால தான் அந்த பெண்ணோட உயிரை எடுக்க என்னால் முடியல. அதுக்காக தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு யமதூதுவன் சொன்னார். அவர் இப்படி சொன்னதும் யமதர்மராஜாவுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. அந்த மனுஷங்களுக்கு தான் ஆசாபாசங்கள்லாம் இருக்குதுன்னா அந்த குணம் உனக்கு இங்கே எப்படி வந்துச்சு? இறைவன் இட்ட கட்டளையை நீ மீறிட்ட. அதுக்கான தக்க தண்டனையை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். கடமையை செய்ய தவறின உனக்கு இப்போவே நான் சாபம் கொடுக்குறேன். பூலோகத்தில் எல்லாரும் வெறுத்து ஒதுக்கக்கூடிய உருவத்தில் நீ மனிதனாக பிறக்க போகிற. நீ அங்கே ஒரு மனுஷனா 15 வருஷம் வாழ்ந்து இறைவனோட தேவ ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் காரணம் இல்லாமல் பூலோகத்தில் இறைவனால் எதுவுமே நடத்தப்படலை அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்குவ அப்படின்னு கடுமையான கோபத்தோடு பேசி அந்த தூதுவனுக்கு சாபம் கொடுத்தாரு யமதர்மராஜா. அவர் இப்படி சபிச்சதும் கலங்கி போய் நின்னார் அந்த தூதுவன். அதுக்கப்புறம், பிரபு, நான் செஞ்சது தவறு தான், அறியாமல் செஞ்சிட்டேன். 15 வருஷம் பூலோகத்தில் மனுஷனாக வாழணும்னு சபிச்சிட்டீங்க. எனக்கு எப்போ சாப விமோச்சனம் கிடைக்கும்? நான் மறுபடியும் எப்போ யமலோகத்துக்கு திரும்புவேன்? அதையும் சொல்லிடுங்கன்னு கேட்டார். தூதுவனே, நீ பூலோகத்தில் வாழ்கிறப்ப எப்போ தேவ ரகசியத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிறியோ அதுக்கப்புறம் மறுபடியும் யமலோகத்துக்கு வந்து சேர்வேன்னு சாப விமோச்சனமும் கொடுத்தாரு யமன். உடனே அந்த தூதுவன், தேவ ரகசியத்தை நான் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேங்கிறத நான் எப்படி உணர்றதுன்னு கேட்டார். அதுக்கு யமன், மனுஷங்க வெறுத்து ஒதுக்கக்கூடிய கருப்பு நிறத்தில் பூலோகத்தில் 15 வருஷம் வாழ போகிற உன்னுடைய உடல் நீ எப்போ தேவ ரகசியத்தை அறிஞ்சிக்க ஆரம்பிக்கிறியோ அப்போவிலேருந்து பொன்னிறமாக மாற ஆரம்பிக்கும். உடல் முழுவதும் பொன்னிறமாக மாறிட்டா நீ அந்த தேவ ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னு உணர்ந்துக்கலாம். நீ மறுபடியும் யமலோகத்துக்கு வந்து சேர்ந்துடுவேன்னு சொன்னார். தேவ ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ யாருங்கிற ரகசியத்தை பூலோகத்தில் இருக்கிற யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. மறுபடியும் நீ யமலோகத்துக்கு திரும்புகிறப்ப அதை சொன்னால் போதும், போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். யமதர்மராஜாவோட சாபப்படி அந்த யமதூதுவன் அண்டங்காக்கா மாதிரி கருப்பு நிற உருவம் கொண்டவரா பூலோகத்தில் வந்து விழுந்தார். அவரை பார்த்த மனுஷங்க எல்லாருமே அவரை வெறுத்து ஒதுக்குனாங்க. இந்த பாவி என்ன பாவம் செஞ்சானோ, கடவுள் அவனுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்காருன்னு சொல்லிக்கிட்டே அவனை கடந்து போனாங்க. யமதூதுவனை பார்த்து எல்லாருமே முகம் சுழிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும் அவர் பக்கத்தில் வந்து கூர்ந்து கவனிச்சார். அவர் தான் அந்த ஊர் டெய்லர் ராமையா. ஆள் அண்டங்காக்கா மாதிரி கருப்பாக இருந்தாலும் வாட்ட சாட்டமாக தான் இருக்கிறான். இவனை நம்மளோட அழைச்சிட்டு போனால் வெறும் சாப்பாடு மட்டும் போட்டு தேவையான வேலைகளை வாங்கிக்கலான்னு மனசுக்குள்ளே கணக்கு போட்டுக்கிட்டாரு. தம்பி, என்னோட பேர் ராமையா. நான் இந்த ஊர் டெய்லர். சின்னதாக கடை வச்சுருக்கேன்.
என்னோட அசிஸ்டன்ட் வேலைக்கு நல்ல பையனா தேடிக்கிட்டு இருந்தேன். நீ அந்த வேலைக்கு சரிப்பட்டு வருவேன்னு நினைக்கிறேன். என்னோட நீ வந்தா தங்க இடம் கொடுத்து சாப்பாடும் போடுறேன், புது ஆடைகளும் அப்பப்போ எடுத்து தர்றேன்னு சொன்னார். அந்த யமதூதுவனும் சரின்னு சொல்லி டெய்லரான ராமையாவோடையே போனார். யமதூதுவனை அழைச்சிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போனார் ராமையா. தன்னோட கணவரோட அண்டங்காக்கா கலரில் ஒருத்தன் வர்றதை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க அவரோட மனைவி. இனிமே இவன் தான் என்னோட அசிஸ்டன்ட். இனி சமைக்கிறப்ப இவனுக்கும் சேர்த்து சாப்பாடு ஆக்கி வச்சிரு. சாப்பாட்டை ஒரு ஓரமாக வச்சா போதும், நானே அவனுக்கு எடுத்து கொடுத்துட்றேன். மற்றபடி அவனை திட்டி வீட்டை விட்டு விரட்டிடாத. இப்படி ஒரு ஆள் நமக்கு வேலைக்கு கிடைக்க மாட்டான்னு மனைவி கிட்ட விளக்கமாக சொன்னார் ராமையா. எச்சி கையால் காக்கா கூட விரட்ட மாட்டார் இந்த மனுஷன். அதனால தான் எங்கேயோ கூவத்தில் இருந்த இந்த ஆளை ஓசிக்கு பிடிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு கணவனை பற்றி மனசுக்குள்ளே நினச்சவ அவரை கோபமாக ஒரு பார்வை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டா. அவளோட பார்வையே ராமையாவோட கன்னத்தில் பலார்னு அடித்தது மாதிரி இருந்தது. அடுத்த வினாடியே சமையல் அறையில் பாத்திரங்கள் டமார் டமார்னு கீழே விழுற சத்தத்தை வச்சு அவள் எந்த அளவுக்கு கோபமாக இருக்கிறாங்கிறத வழக்கம் போல் ராமையா கணிச்சிட்டாரு. எந்த காரணம் கொண்டும் அவள் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே போயிடாத, அப்புறம் கத்த ஆரம்பிச்சிடுவா. எனக்கு அது பழகி போயிடுச்சு, கொஞ்ச நாளில் உனக்கும் அது பழகிடும் அப்படின்னு அந்த யமதூதுவனுக்கு தன்னோட வீட்டு படத்தை எடுத்தார். அந்த யமதூதுவனும் அதை பொறுமையாக கேட்டுக்கிட்டாரு. ராமையாவோட வீட்டில் ஒரு ஓரமாக இருந்த சின்ன அறையில் அவர் தூங்கிக்கிட்டாரு. பகலில் ஊருக்குள்ள இருந்த அவரோட கடைக்கு வந்துடுவார். ஆரம்பத்தில் தனக்கு உதவியாக அவனை வச்சுக்கிட்ட ராமையா நாள் ஆக ஆக ஆடைகளை எப்படி தைக்கிறதுன்னு அவருக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அவரும் ஆடையை அழகாக தைக்க கற்றுக்கிட்டாரு. இப்படியே 10 வருஷம் வேகமாக ஓடி போயிடுச்சு. ஒரு நாள் ராமையாவோட சாப்பிட அவர் வீட்டுக்கு போனார் யமதூதுவன். வழக்கமாக அவர் வந்தால் விலகி ஒதுங்கிக்கிற ராமையாவோட மனைவி உலக அதிசயமாக தம்பி சாப்பிடவா அப்படின்னு அன்போடு அழைச்சாங்க. அவங்க இப்படி சொன்னதும் பூலோகத்தில் முதல் முறையாக லேசாக சிரிச்சார் அந்த யமதூதன். உடனே அவரோட உடலில் திடீர்னு லேசான பொன்னிற மினுமினுப்பு ஏற்பட்டுச்சு. தனக்கு தேவ ரகசியம் புரிய ஆரம்பிச்சிருச்சுங்கிறத அவர் உணர்ந்தார். ராமையாவோட வீட்டில் சாப்பிட்டு முடித்ததும் மறுபடியும் கடைக்கு போனார். கடையில் துணியை தைக்கிற வேலையில் ஈடுபட்டார். அந்த நேரம் அந்த கடை முன்னாடி அந்த ஊரை சேர்ந்த 70 வயசு தாண்டின ஒரு பெரியவர் காரில் வந்து இறங்கினார். சஃபாரி தைக்கிறதுக்கான துணியை கொண்டுகிட்டு வந்த அந்த பணக்காரர் ஒரு 10-15 வருஷத்துக்கு தாங்குற மாதிரி ஒரு நல்ல சஃபாரி சட்டையாக தைச்சு கொடுப்பான்னு ராமையா கிட்ட சொன்னார். சஃபாரி சட்டை தைக்கிறதுக்கான அளவுகளை கொடுத்துட்டு இன்னும் 5 நாளில் சட்டையை வாங்க மறுபடியும் வர்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அந்த பணக்காரர் போனதும் மறுபடியும் சிரிச்சார் அந்த யமதூதுவன். அப்போ அவனோட உடல் மறுபடியும் இன்னும் கூடுதலாக பொன்னிறத்தில் மினுமினுத்துச்சு. இதை பக்கத்தில் இருந்த ராமையா கொஞ்சம் கூட கவனிக்கலை. தம்பி, இப்போ வந்துட்டு போகிறாரே, இவர் இந்த ஊரில் பெரிய பணக்காரர். அவர் சஃபாரி சட்டை தைக்க துணியை தந்துட்டு போகிறாரு. இந்த வேலையை நான் உன்கிட்ட கொடுக்குறேன். அவரோட அளவை வச்சு அழகான சஃபாரி சட்டையை தச்சு வச்சிரு. நீ 5 நாளைக்குள்ள சட்டையை சரியாக தச்சு கொடுக்கணும். இப்போவே அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடுன்னு யமதூதுவன் கிட்ட சொன்னார். சரின்னு சொன்னவன் 3வது முறையாக லேசாக சிரிச்சான். அப்போ அவனோட உடம்பு மறுபடியும் பொன்னிறத்தில் மினுமினுத்துச்சு. அவனோட அண்டங்காக்கா கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிச்சு. தினமும் யமதூதுவனை பார்க்குற டெய்லருக்கு அவனோட உடலில் நிகழ்ந்த இந்த மாற்றம் உடனடியாக தெரியலை. அந்த யமதூதன் பணக்காரருக்கான சஃபாரி சட்டையை தைக்காம அந்த துணியை அப்படியே ஓரமாக வச்சுட்டான். சஃபாரி சட்டை தைக்கிறதுக்கான வேலையை அவன் ஆரம்பிக்கவே இல்லை. 5வது நாள் காலையில் அந்த பணக்காரர் சஃபாரி சட்டை தைக்க கொடுத்த துணியில் ஒரு தலையணை உரையும் ஒரு மெத்த உரையும் அவசர அவசரமாக தைச்சு வச்சான். இதை பார்த்த ராமையாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. சஃபாரி சட்டை தைக்க சொன்னால் என்னடா தைச்சு வச்சிருக்க நீ? அந்த பணக்காரர் இன்னைக்கு இங்கே வருவாரே, அவருக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? ஏண்டா அப்படி பண்ணின அப்படின்னு யமதூதுவனை ராமையா அதட்டிக்கிட்டு இருந்தப்ப அந்த பணக்காரரோட கார் அங்கே வந்து நின்றுச்சு. அந்த கார்லேருந்து இறங்கி ஓடி வந்த பணக்காரரோட டிரைவர், சஃபாரி சட்டை தைக்க ஐயா துணி கொடுத்துருந்தாருல்ல, அதில் சஃபாரி சட்டை தைக்க வேண்டான்னு சொன்னான். ராமையாவுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன் என்ன அப்படின்னு அவன்கிட்ட கேட்டார். இன்னைக்கு காலையில் ஐயா திடீர்னு இறந்து போயிட்டாரு. அவருக்கு சஃபாரி தைக்கிறதுக்கு பதிலாக ஒரு தலையணை உரையும் மெத்த உரையும் உடனே தச்சு கொடுங்கன்னு அந்த டிரைவர் சொன்னார். அப்போ தான் ஏற்கனவே தச்சு வச்சிருந்த தலையணை உரையையும் மெத்த உரையையும் அந்த டிரைவர்கிட்ட கொடுத்தாரு யமதூதன். ராமையாவுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் செத்து போவார்னு தெரிஞ்சுதான் இவன் இப்படி தலையணை உரையும் மெத்த உரையும் தச்சானா,
இல்லை இவன் அப்படி தச்சதும் அவர் இறந்து போனதும் யதார்த்தமாக நடந்துச்சா அப்படின்னு ராமையாவுக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. ஆனாலும் அவர் இதை வெளியில காட்டிக்கல. இப்படியே வருடங்கள் வேகமாக ஓட ஆரம்பிச்சது. யமதூதுவன் பூலோகத்துக்கு வந்து 15 வருஷம் ஆயிப்போச்சு. அப்போ ஒரு நாள் ராமையாவோட கடைக்கு ஒரு பணக்கார வீட்டு பெண் தன்னோட 2 குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு வந்திருந்தாங்க. ராமையாவை பார்த்த அந்த பெண், என்னோட பிள்ளைகளுக்கு புது ட்ரெஸ் தைக்கணும், அவங்களுக்கு அளவு எடுத்து நல்ல உடையை தச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த பெண்மணியோட 2 குழந்தைகளில் ஒரு குழந்தைய ஆச்சரியமாக பார்த்தாரு அந்த யமதூதுவன். அவருக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்காக அதோட அம்மா உயிரை எடுக்காம வந்தாரே, அதே குழந்தை தான் அது. அந்த பணக்கார பெண் அவங்களோட பிள்ளைங்களுக்கு புது ட்ரெஸ் தைக்க அளவு கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் யமதூதுவன் 4வது முறையாக சிரிச்சாரு. அப்போ அவரோட உடல் முழுவதுமாக பொன்னிறமாக மாறிடுச்சு. யமலோகம் போக வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சுங்கிறத அவர் உணர்ந்துக்கிட்டாரு. அண்டங்காக்கா நிறத்தில் இருந்தவர் இப்போ பொன்னிறமாக மினுமினத்ததை பார்த்த ராமையா கொஞ்சம் இல்லை நிறையவே மிரண்டு போயிட்டாரு. தம்பி, உண்மையிலே நீ யாரு? நீ இந்த பூலோகத்தை சேர்ந்தவனா இல்லை தேவலோகத்தை சேர்ந்தவனா? மறைக்காம உண்மையை சொல்லு அப்படின்னு யமதூதுவனை பார்த்து கேட்டாரு. அதுக்கு அவர் நடந்த எல்லா உண்மைகளையும் அப்படியே சொன்னார். அந்த 15 வருட பூலோக வாழ்க்கையில் இப்போ அந்த தேவ ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் என்னோட உடல் இப்படி பொன்னிறமாக மாறிடுச்சு. நான் யமலோகம் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் வெறுத்து ஒதுக்குன அந்த நிலையில் என்னை ஆதரித்த உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டாரு அந்த யமதூதுவன். அவர்கிட்ட நான் ஒன்று கேட்பேன், என்கிட்ட சொல்லுவியான்னு பணிவாக கேட்டார் ராமையா. எனக்கு உணவு கொடுத்து காப்பாற்றினவர் நீங்கள், தாராளமாக கேளுங்க சொல்கிறேன்னு யமதூதுவன் சொன்னார். தேவ ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னியே, அது என்ன ரகசியம்? என்கிட்ட அதை நீ சொல்ல முடியுமான்னு கேட்டார். முதல் நாள் கோபத்தில் உங்கள் மனைவி என்னை முறைச்சி பார்த்தாங்க இல்லையா, அப்போ அவங்களோட முகத்தில் தரித்திர தேவியை பார்த்தேன். நாள் ஆக ஆக அவங்களோட மனசு மாறுச்சு. ஒரு நாள் என்னை சாப்பிடவான்னு அவங்க அன்போடு கூப்பிட்டப்ப அவங்க முகத்தில் அன்னை மகாலட்சுமியை பார்த்தேன். அப்போ இந்த உலகத்தில் ஒருத்தன் பணக்காரராக இருக்கிறதுக்கும் ஏழையாக இருக்கிறதுக்கும் அவனோட எண்ணங்கள் தான் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது போயிட்டு அது வர்றதுக்கு 10 நிமிஷம்தான் தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் முதல் தேவ ரகசியம். 4 நாட்களில் சாக போகிற பணக்காரர் ஒருத்தர் இன்னும் 10-15 வருஷம் தான் உயிரோடு இருக்க போகிறதா நினச்சிக்கிட்டு நல்லா உழைக்கிற மாதிரி சஃபாரி சட்டை தையின்னு சொன்னாரே, எனக்கு தெரியும் அவர் சாக போகிறாருன்னு. அதனால தான் நான் சஃபாரி சட்டை தைக்கவே இல்லை. அவர் இறந்த அந்த நேரத்தில் துணியை கிழித்து தலையணை உரையும் மெத்த உரையும் தைச்சேன். இங்கே இருக்க மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் ஏதோ அவங்க 100 வருஷம் 200 வருஷம் வாழ போகிறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மரணங்கிறது எப்போ வேணும்னாலும் வரலாம். நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டான். அதுதான் இந்த கலியுகத்தோட யதார்த்தமான உண்மை. இதுவே தெரியாமல் ஒவ்வொருத்தரும் நான் மட்டும் ரொம்ப வருஷம் இருப்பேன்னும் மற்றவன் தான் செத்துக்கிட்டு இருக்கானும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் 2வது தேவ ரகசியம். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பணக்கார பெண் அவங்களோட பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் தைக்க வந்தாங்க இல்லையா, அவங்க கூட வந்த 2 குழந்தைகளில் ஒரு குழந்தை தான் இதோட தாய் இறந்துட்டா யார் இந்த குழந்தையை காப்பாற்றுவாங்கன்னு நான் நினச்ச குழந்தை. அந்த குழந்தையோட நிஜமான தாய் ஒரு ஏழை. அந்த ஏழை தாய் இறந்துட்டா கூட இந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிறதுக்காக ஒரு பணக்கார அன்பான அம்மாவை இறைவன் தயாராக வச்சுருந்துருக்காரு. உயிரை எடுத்துட்டு வர்ற தொழில் செய்கிற யமதூதுவனான எனக்கே அடுத்தவங்களை பார்த்து பரிதாபப்படக்கூடிய குணம் இருக்கிறப்ப உயிர்களை படைச்சு பாதுகாக்கிற இறைவனுக்கு அந்த குணம் இருக்காதா என்ன? ஒரு உயிரை இந்த பூமியிலிருந்து எடுக்கிறப்ப அதுக்குன்னு ஒரு மாற்று வழியை வச்சுட்டு தான் அந்த உயிரை இறைவன் எடுப்பான். இது எனக்கு தெரிஞ்சப்ப 3வது தேவ ரகசியம் புரிஞ்சிச்சு. இந்த தேவ ரகசியங்கள் பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, எல்லாத்தையுமே அந்த கடவுள் காரண காரியங்களோட தான் நடத்துகிறாரு. அதாவது ஒருத்தன் ஏழையாக இருக்கிறதுக்கும் பணக்காரராக இருக்கிறதுக்கும் அவனோட எண்ணங்கள் தான் காரணம். 2வது, எது நடந்தாலும் அதுக்கான ஒரு மாற்று வழியை இறைவன் நிச்சயமாக வச்சிருப்பாரு. அறியாமை காரணமாக இந்த மனுஷங்களால் அதை புரிஞ்சுக்க முடியலை. 3வது, எந்த நேரத்துலையும் மரணம் வரலாம். இது தெரியாமல் பல மனிதர்கள் ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த அஞ்ஞானம்தான் உலகத்தில் துன்பங்களுக்கு காரணம். இதுதான் அந்த 3 தேவ ரகசியம். இந்த தேவ ரகசியங்களை புரிஞ்சுக்காம ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுத்ததுனால தான் நான் பூமியில் வந்து வாழ வேண்டியதாயிருச்சு. இப்போ இறைவனோட திருவுள்ளத்தை புரிஞ்சு உணர்ந்துக்கிட்டேன். நான் வர்றேன்.
எனக்கு உணவு கொடுத்து ஆதரிச்ச நீங்களும் உங்கள் மனைவியோட நல்லா வாழணும் அப்படின்னு ராமையாவை வாழ்த்திட்டு யமலோகத்துக்கு கிளம்பினாரு அந்த யமதூதுவன். இங்கே நடக்கிற எல்லா செயல்களுக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இறைவன் ஒவ்வொரு செயலையும் நடத்துறாரு. இறைவன் ஏற்கனவே நடத்த நினைச்ச செயலை செய்யறதுக்காக தான் நாம இந்த உலகத்துல பெறப்படுத்திருக்கோம். இது உலக நியதி. நம்மளால எதுவுமே நடக்கிறதில்ல. இறைவனோட திட்டப்படி தான் எல்லா செயல்களும் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றின உங்களோட கருத்துக்களை என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.